குழந்தைங்க மெயினாக தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் குழந்தைங்களுக்கு டெய்லி குளிப்பாட்டணும் அப்படின்றது ஒன்று கிடையாது. குழந்தை எடுத்துக்கலாமே, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வாட்டி மோஷன் போது சரியா இருக்கும். தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்க டெய்லி டாய்லெட் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தை எடுத்துக்கலாமே, எந்த மாசத்துல வந்து உட்காரணும், எந்த மாசத்துல தவறணும், நடக்கணும், அப்புறம் பேசணும், இதை சொல்ல முடியுமா? பால் பத்தலை அப்படின்ற ஒரு கண்டிஷனே கிடையாது. பால் பத்தலைன்னு நம்ம ஃபார்முலா மில்கோ இல்லை கவுஸ் மில்கோ மாட்டுப்பாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பால் சுரக்கிறது சுத்தமாக நின்றுடுவாங்க. வீட்டு வைத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லைங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ஃபிசிஷியன் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன் இருக்காங்க. இன்னைக்கு இவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே மேம், இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மெமரி பவர் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு வெறும் 6 மாதம் குழந்தைக்கு வந்து இந்த பிளக்கார்ட்லாம் காமிச்சு பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி பண்ணால் உண்மையிலேயே மெமரி பவர் பூஸ்ட் ஆகுமா? இந்த பிளக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மெமரி பவர் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகுங்க. ஆனால் இது பூஸ்ட் பண்ணுற மெமரி இஸ் அ ஷார்ட் டேர்ம் மெமரி. இதனால் அவங்க வளர்ந்து பெரிய ஜீனியஸ் ஆவாங்க அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, பிளக்கார்ட்ஸ் காட்டும்போது நம்ம தாய்மொழியில் மதர் டங்கில் பிளக்கார்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களோட தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் அவங்களுக்கு ஜென்ரலாகவே அவேர்னஸ் இங்கிலீஷை நம்ம சொல்லிக் கொடுக்கறத விட தாய்மொழியில் கற்றுக்கும் போது அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ அதே மாதிரி சில அப்பா அம்மா சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, என் குழந்தை நைட்டில் தூங்கவே மாட்டேங்குது, முழிச்சிக்கிட்டே இருக்குது, எப்பயாச்சும் ஒரு இடம் தூங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? குழந்தைங்க மெயினாக தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் பசி. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஹெவி ஃபுட்டாக கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு தூக்கம் தானாக வரும். இன்னொன்று, குழந்தைங்க ஓவராக தூங்க வைக்கும்போது நைட் சரியாக தூங்க மாட்டாங்க. அதாவது பகல் தூக்கம் அதிகமாக தூங்குற குழந்தைங்க நைட் சரியாக தூங்க மாட்டாங்க. 3வது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீன் டைம். பகலில் அதிகமாக ஸ்க்ரீன் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அட்ரினலின் ரஷ் இருக்கிறதுனால நைட்டு தூங்கும்போது மெலட்டோனின் செக்ரீஷன் கம்மியாக இருக்கிறதுனால தூக்கம் வராது. இப்போ அதே மாதிரி ஒரு சில அப்பா அம்மாவுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். அதாவது என் குழந்தை வந்து வீக்லி வந்து எத்தனை வாட்டி குளிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. எத்தனை வாட்டி மேம் குளிக்க வைக்கலாம் குழந்தைய? இந்த குளிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் தாங்க. குழந்தைங்களுக்கு டெய்லி குளிப்பாட்டணும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க பெருசாக மூவ் பண்ண போகிறது இல்லை. நான் சொல்கிறது 6 மாதம் முன்னாடி உள்ள குழந்தைங்க பெருசாக மூவ் பண்ண போகிறது இல்லை, அதனால் ரொம்ப டர்ட்டி ஆக போகிறது இல்லை. ஸோ வீக்லி 2லேருந்து 3 தடவை குளிப்பாட்டினா போதும். ஆனால் குழந்தை குளிக்கிறதையே என்ஜாய் பண்ணுது, டெய்லி அது நல்ல ப்ளேஃபுல்லாக இருக்குது குளிப்பாட்டும் போது அப்படின்ற போது கண்டிப்பாக டெய்லி குளிப்பாட்டலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. பட் 6 மாதத்துக்கு அப்புறம் நிறைய தவழ்ந்து மூவ் பண்ணும்போது அப்போ டெய்லி குளிப்பாட்ட வேண்டிய வாய்ப்புகள் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு இப்போ அதே மாதிரி ஒரு குழந்தை எடுத்துக்கலாமே, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வாட்டி மோஷன் போது சரியாக இருக்கும்? தாய்ப்பால் மட்டுமே குளிப்பாட்டுறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா 10 days to 14 days வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாங்க. கண்டிப்பாக உள்ளே போனது வெளியில் தான் வந்து ஆகணும். ஸோ தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்க டெய்லி டாய்லெட் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. 2வது, இதே ஃபார்முலா மில்க் கொடுக்குறோம், ஆர்டிஃபிஷியல் ஃபீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா அப்போ கண்டிப்பாக டெய்லி அவங்க டாய்லெட் போய் தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட் த சைல்ட்ஸ் ஏஜ், இட் இஸ் அபவுட் வாட் வி ஆர் கிவிங் டு த சைல்டு. ஆஃப்டர் 6 months கண்டிப்பாக எல்லா குழந்தையும் டெய்லி டாய்லெட் போய் தான் ஆகணும். ஏன்னா சாலிட் ஃபுட் ஆரம்பிச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு சில அம்மாலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னு ஃபார்முலா மில்க் கொடுக்குறாங்க. இன்கேஸ் வந்து ஃபார்முலா மில்க் பதில் கவு மில்க்லாம் கொடுக்கலாமா? முன்னாடி சொன்னதே தாங்க. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம கவுஸ் மில்க் சப்ளிமெண்ட்ரி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ தாய்ப்பால் பத்தலை அப்படின்ற போது அப் டு 1 year of age கவுஸ் மில்க் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் மில்க்குக்கு போயிடலாம். ஏன்னா கவுஸ் மில்கில் அலர்ஜி க்ரியேட் பண்ணுற அலர்ஜன்ஸ் அதிகமாக இருக்குது. 1 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நம்ம கவுஸ் மில்க் கொடுக்குறோன்னு வைங்களேன், அந்த குழந்தை வளர வளர நிறைய அலர்ஜி டெவலப் ஆகிட்டே போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் ஃபுட் இஸ் பெட்டர் தேன் கவுஸ் மில்க் ஃபார் கிட்ஸ் லெஸ் தேன் 1 year of age. பால் பத்தலை அப்படின்றது ஒன்று கிடையாது. பால் கொடுக்க கண்டிப்பாக வரும். நம்ம பால் பத்தலைன்னு ஆர்டிஃபிஷியல் ஃபீடுக்கோ கவுஸ் மில்க்கோ மூவ் பண்ணிட்டோம்னா பால் சுத்தமாக சுரக்கிறது நின்றுடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. எனக்கு குழந்தை பிறந்த போது 2வது நாள் பால் வரல. உடனே சிஸ்டர் வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலா மில்க் வேணால் கலந்து கொடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் சரி குழந்தை ஓயாமல் அழறானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக கொடுக்க போகும்போது என் ஒஜிஷியன் ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டாங்க. சரியான டோஸ்.
ஸோ அவங்க சொல்லி தான் நான் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டேன். என்னன்னா, பால் பத்தலை அப்படின்ற ஒரு கண்டிஷனே கிடையாதுங்க. பால் பத்தலைன்னு நம்ம ஃபார்முலா மில்க்கோ இல்லை கவுஸ் மில்க்கோ மாட்டுப்பாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பால் சுரக்கிறது சுத்தமாக நின்றுடுங்க. ஸோ பால் கம்மியாக இருக்குது அப்படின்ற போதும் குழந்தை வாய் வச்சு குடிக்கும் போது தான் அடுத்த முறை பால் நிறைய சுரக்கும். ஸோ பால் இல்லை அப்படின்றதுனால நம்ம கவுஸ் மில்க்குக்கு போக தேவையில்லை. பத்தலைனாலும் கொடுக்க பால் சுரக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வீட்டு வைத்தியம்லாம் பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணலாமா? வீட்டு வைத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லைங்க. அதாவது மக்களோட பிலீஃப்ஸில் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இட். இப்போ என்னன்னா, வெஸ்டர்ன் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கும்போது சில அலர்ஜி வரதான் செய்யுது. அந்த அலர்ஜிக்கும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு தெரியும். இதே கை வைத்தியம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு மேஜராக அலர்ஜியோ இல்லை லைஃப் த்ரெட்டனிங், அதாவது குழந்தையோட உயிருக்கே பாதிப்பு வரும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இதுக்காக வேண்டிதான் குழந்தைங்களுக்கு கை வைத்தியம் வேணாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று, ஒரு வயசு வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசனோ கை வைத்தியமோ ரெண்டுமே அவசரமாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இருமலோ காய்ச்சலோ எதுவாக இருந்தாலும் ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணோம்னா தானாகவே குறையுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே. இப்போ அதே மாதிரி குழந்தைங்களை குளிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மூக்கு பூச்சி இது பண்ணுவாங்க, தலையை பூச்சா அழுட்டுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணலாமா? பிறந்த குழந்தை பிரெயின் வந்து ஃபுல்லாக ஃபியூஸ் ஆயிருக்காதுங்க. அதாவது ஸ்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மண்டை ஓடு. ஸோ மண்டை ஓடுக்கு நடுவில் நிறைய கேப்ஸ் இருக்கும். அது ஏன்னா குழந்தை பிறந்த அப்புறமும் குழந்தையோட பிரெயின் எக்ஸ்பேண்ட் ஆகும், வளரும். ஸோ வளர வளர அது அந்த ஸ்கல்ல இடம் வேணுன்றதுக்காகவே கேப்போடு தான் பிறக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம கையை வச்சு எதா பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே இருக்க பிரெயினை பாதிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் குழந்தையோட ஃபேஸையோ தலையோ மூக்கையோ கண்ணையோ எந்த ஷேப்புமே மாற்றாமல் விட்டோம்னா வளர வளர அது தானாக ஷேப்புக்கே வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி குழந்தை எடுத்துக்கலாமே, எந்த மாதத்தில் வந்து உட்காரணும், எந்த மாதத்தில் தவழணும், நடக்கணும், அப்புறம் பேசணும், இதை சொல்ல முடியுமா? குழந்தை பிறந்ததுலேருந்து 2 மாதத்துக்குள்ளே குழந்தை லைட்டை பார்க்க கற்றுக்குவாங்க. ஒரு 4 மாதத்துக்குள்ளே ஃபெமிலியர் ஃபேஸு, ஃபெமிலியர் சவுண்ட்ஸு இதெல்லாம் தெரிஞ்சிடும். 6 மாதத்துக்குள்ளே கழுத்து நிற்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நெக் ஸ்டெபிலிட்டி அது அச்சீவ் ஆகிடும். ரோல் ஓவர் கவுந்துக்குவாங்க. அப்புறம் கிராஸ்பிங், ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்தால் அதை எட்டி பிடிப்பாங்க. 9 மாதத்துக்குள்ளே உட்கார கற்றுக்குவாங்க. 1 வயசுலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நார்மல் ரேஞ்சஸ். இதை விட ஏர்லியாக அச்சீவ் பண்ணுற குழந்தைங்களும் இருக்காங்க, லேட்டாக அச்சீவ் பண்ணுற குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குடிக்கவே மாட்டாங்க, கொடுத்தா வந்து சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க, நம்ம பண்ணலாமா? ஃப்ரூட்ஸ்னாலேயோ வெஜிடபிள்ஸ்னாலேயோ சளி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது சர்டன் கிட்ஸ் ஆர் அலர்ஜிக் டு சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். நம்மளே கேள்விப்பட்டிருப்போம்ல, தக்காளினால ஸ்கின் அலர்ஜி வருது, ஸோ ஸ்கின் கண்டிஷனுக்காக கத்திரிக்காய் சாப்பிட வேணாம். அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் அலர்ஜியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பையனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் பயங்கர வீசிங்க. எதனால் வீசிங் வருதுன்னே தெரியல. போய் விளையாடுவான், திரும்ப வீசிங்கோடு வருவான். அப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி டாக்டர் போய் பார்த்தபோது ஃபுட் அலர்ஜி இருக்கும், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதனால ஒரு ஃபுட் ஐட்டமாக ஒரு நாளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் சப்பாத்தி கொடுக்கும்போது அடுத்த நாள் வீசிங் வந்ததை கண்டுபிடிச்சோம். அதனால அடுத்த 3 வருஷம் கோதுமையால் ஆன ஐட்டம் எதுவுமே கொடுக்கல. அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண உடனே வீசிங்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஐட்டம்க்கு அலர்ஜியாக இருந்தால் மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அதே மாதிரி சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க, அவங்கள வந்து அப்பா அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அடம் பிடிக்கிற குழந்தைய அடித்து வளர்க்கணும் அப்படிங்கிறது கல்ச்சுரலாகவே நம்மளுக்கு ஒரு தாட்டுங்க. ஆனால் எந்த குழந்தை அடம் பிடிக்குதோ அந்த குழந்தைய தான் நம்ம அதிகமாக அரவணைக்கணும். அதாவது ஒரு குழந்தை எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமலே வளர்ந்துரும். ஒரு குழந்தை பார்த்தா 9 ஆக்சுவலாக 9ன்ற குழந்தைய விட அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற குழந்தைக்கு தான் நம்ம பாசம் அதிகமாக காட்ட வேண்டி இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரிங்க. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரியே நான் இன்னொரு குழந்தையும் வளர்த்துருவேன்னா அப்படி கிடையாது. we have to give individual importance. ஸோ அடம் அதிகமாக பிடிக்கிற குழந்தைக்கு நம்ம அஃபெக்ஷன் அதிகமாக காட்டணும். அதே மாதிரி ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்க குழந்தைக்கு நம்ம கான்ஃபிடென்ஸ் அதிகமாக கொடுக்கணும். நம்மளோட லெவலுக்கு மீறியும் அரவணைச்சி அன்பு கொடுத்து அந்த குழந்தை பயங்கர டேண்ட்ரம் பண்ணுது, பயங்கர அடம் பிடிக்கிறதுனா அதுக்குன்னு பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கறது கரெக்டாக இருக்கும். நான் வந்து என்னோட மெடிக்கல் கன்சல்டேஷனோடு சேர்ந்து பேரண்டிங் அண்ட் சைக்கோதெரப்பி, டாக் தெரப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் பண்ணுறேன். ஸோ எனக்கு வர பேரண்ட்ஸ் நிறைய பேர் இப்படி தான் வருவாங்க. குழந்தை பயங்கரமாக அடம் பிடிக்குது, பயங்கரமாக ஸ்க்ரீன் பார்க்குது, ஸ்கூலில் போய் அட்டகாசம் பண்ணுது.
டீச்சர்ஸ் வர கம்ப்ளைண்ட்ஸ் இதுதான். இப்போ அதே மாதிரி ஒரு சில அப்பா அம்மா கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு வந்து எப்போ முட்டை தரலாம், அதுவும் வந்து அந்த எல்லாம் மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. உங்கள் கருத்து என்ன? இல்லை 1 இயர்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 6 months கேப்டர் தாங்க சாலிட் ஃபுட். ஸோ பேபிஸ் ஓல்டர் தேன் 6 months ஆஃப் ஏஜ் கண்டிப்பாக நம்ம எக் கொடுக்கலாம், எக் யாக்கோடு கொடுக்கலாம். எக் வந்து கன்சிடர்ட் அஸ் அ சாலிட் ஃபுட் தான். ஸோ இட் ஹாஸ் டு பி ஒன்லி ஸ்டார்டட் ஆஃப்டர் 6 months ஆஃப் ஏஜ். ஸோ சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.